ஹலோ, பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களையும் இதயம் புரட்சி தலைவி அம்மா அவர்களையும் வணங்கி இன்றைய தினம் தமிழகத்தை மீட்கும் போராட்டம் மிக எழுச்சியாக சென்னை மாநகர பகுதியிலே இன்றைக்கு துவங்கப்பட்டு விட்டது. இந்த சிறப்பான நிகழ்ச்சியிலே முன்னிலை வைக்கின்ற இந்த மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் முன்னாள் எம்எல்ஏ ஆறுமுகசாமி திரு விருகை ரவி அவர்களே, இந்த போராட்ட நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த தலைமை கழக நிர்வாகிகளே, மாவட்ட கழக செயலாளர்களே, பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைமை பொறுப்பாளர்களே, பாட்டாளி மக்கள் கட்சியைச் சேர்ந்த தலைமை பொறுப்பாளர்களே, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த தலைமை பொறுப்பாளர்களே, தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த மாநில பொறுப்பாளர்களே, ஐஜேகே கட்சியைச் சேர்ந்த மாநில பொறுப்பாளர்களே, புதிய நீதி கட்சியைச் சேர்ந்த மாநில பொறுப்பாளர்களே, புரட்சி பாரத கட்சியைச் சேர்ந்த மாநில பொறுப்பாளர்களே, தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த மாநில பொறுப்பாளர்களே, பெருந்தலைவர் மக்கள் கட்சியைச் சேர்ந்த மாநில பொறுப்பாளர்களே, இந்திய உழவர் உழைப்பாளர் கட்சியைச் சேர்ந்த மாநில பொறுப்பாளர்களே மற்றும் இந்த ஆர்ப்பாட்ட நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கமிக்கின்ற கட்சியினுடைய மாநில பொறுப்பாளர்களே, இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்றிருக்கின்ற முன்னாள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களே, கழகத்திலே பல்வேறு பொறுப்புகளை வைக்கின்ற நிர்வாகிகளே மற்றும் கழக தொண்டர்களே, கழக உடன்பிறப்புகளே, தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கமிக்கின்ற கட்சியினுடைய நிர்வாகிகளே, தொண்டர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, ஊடக நண்பர்களே, பத்திரிகை நண்பர்களே, அத்தனை பேருக்கும் என்னுடைய முதற்கண் நன்றி கலந்த வணக்கம். இன்றைய தினம் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பேற்று 5 ஆண்டு காலம் ஆகிவிட்டது. இந்த 5 ஆண்டு காலத்திலே தமிழக மக்கள் பட்ட துன்பங்கள் ஏராளம். இன்றைக்கு ஒவ்வொரு நாளும் மக்கள் படுகின்ற துன்பம், இந்த ஆட்சியாளர் அதை பற்றி கவலைப்படாமல் மக்கள் எக்கேடு கெட்டு போனாலும் பரவாயில்லை, தன் குடும்பம் மட்டும் செழித்து வளர்ந்தால் போதும் என்ற நிலையிலே இருக்கின்ற முதலமைச்சர் இன்றைக்கு இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருந்தார். இன்றைக்கு மக்களுக்கு விடுவி காலம் பிறக்கின்ற காலம் வந்துவிட்டது. திராவிட முன்னேற்ற கழகம் எப்பொழுது ஆட்சியிலே அமர்ந்ததோ அன்று முதல் இன்று வரை எங்கே பார்த்தாலும் கஞ்சா விற்பனை, போதைப் பொருள் விற்பனை, கள்ளச்சாராய விற்பனை, இப்படி தமிழகம் முழுவதும் சர்வசாதாரணமாக கிராமத்தில் இருந்து நகரம் வரை போதை நடமாட்டம் அதிகரித்து விட்டது. போதைப் பொருள் விற்பனை ஜரூராக தமிழகத்திலே நடந்து கொண்டிருக்கின்றது. இதை பற்றியெல்லாம் கவலைப்படாத முதலமைச்சர், பொம்மை முதலமைச்சர், ராணியற்ற முதலமைச்சர், திறமையற்ற முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் இன்றைய தினம் நம்முடைய குழந்தைகளை சிறப்பான கல்வி கிடைக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே பள்ளிக்கு அனுப்புகிறோம், கல்லூரியிலே படிக்க வைக்கின்றோம். அவருடைய எதிர்காலம் சிறக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே எவ்வளவு கஷ்டத்துக்கு இடையிலும் நாம் பெற்ற பிள்ளை எதிர்காலத்திலே சிறப்பாக வாழ வேண்டும் என்ற அடிப்படையிலே நாம் பள்ளிக்கும் கல்லூரிக்கும் அனுப்பி வைக்கின்றோம். ஆனால் இன்றைய ஆட்சியாருடைய கொடுமையால் அந்த பள்ளி மாணவர்கள் கல்லூரிகள் அருகிலே கஞ்சா விற்பனையால் இன்றைக்கு அந்த மாணவர்கள் அதற்கு அடிமையாகி அவள் சீரழியக்கூடிய காட்சி தமிழகத்திலே பார்க்கப்படுகிறது.
இன்றைக்கு பத்திரிகையில் ஊடகங்கள் வருகின்ற பெரும்பாலான செய்தி இன்றைக்கு மாணவர்கள், இளைஞர்கள், பொதுமக்கள் போதைப் பொருளுக்கு அடிமையாகி சீரழியக்கூடிய காட்சியை அவ்வப்போது தொலைக்காட்சியிலும் பத்திரிகையிலும் பார்க்கக்கூடிய அவலங்களை கடந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே பார்க்கப்படுகிறது. நெஞ்சையே பதற வைக்கின்ற சம்பவம் ஒன்று நடந்தது. திருநெல்வேலியிலே 9ஆம் வகுப்பு படிக்கின்ற மாணவிகள் பள்ளியிலே மது அருந்தக்கூடிய காட்சி எவ்வளவு வேதனையாக ஒரு சம்பவம் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். நம்முடைய குழந்தையுடைய எதிர்காலத்திற்காக பள்ளிக்கு அனுமதிக்கின்றோம். ஆனால் இந்த விடியா திமுக ஆட்சியிலே படிக்கிற காலத்திலே பள்ளியிலே மாணவிகள் மது அருந்துகின்ற காட்சி பத்திரிகையில் ஊடகத்தில் வருகின்றது. ஒரு வேதனையான சம்பவம். அதை பற்றியெல்லாம் இந்த அப்பா ஸ்டாலின் கவலைப்படுவதாக தெரியவில்லை. இன்றைக்கு தமிழகத்தில் உளவுத்துறை இருக்கின்றதா என்று மக்கள் கேட்கின்ற நிலைக்கு உளவுத்துறையுடைய செயல்பாடு செயலிழந்து இருக்கின்றது. இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடைபெறுகின்ற பொழுது, போதைப் பொருள் விற்பனை அதிகரிக்கின்ற பொழுது அரசுக்கு உரிய முறையிலே தெரிவித்து அந்த உளவுத்துறை செயல்பட்டு இருக்க வேண்டும். ஆனால் தமிழகத்தில் இருக்கின்ற உளவுத்துறை திரு கருணாநிதி குடும்பத்திற்கு, ஸ்டாலின் குடும்பத்திற்கு ஏவல் செய்கின்ற உளவுத்துறையாகத்தான் பார்க்கப்படுகிறது. இன்றைக்கு போதை ஆசாமிகள் அவர்களை பிடிக்க செல்கின்ற காவலர்களை கண்மூடித்தனமாக தாக்கின்றார்கள். காவலருக்கே இந்த ஆட்சியில் பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை விடியா திமுக ஆட்சியில் தான் பார்க்கப்படுகிறது. சில இடத்திலே அந்த போதை ஆசாமிகளால் கைது செய்ய முற்படுகின்ற பொழுது கத்தி காட்டி காவலர்களை மிரட்டுகின்ற காட்சி நாம் பத்திரிகையிலும் ஊடகத்திலும் பார்க்கக்கூடிய அவலங்களை தமிழகத்தில் இன்றைக்கு நிலவிக் கொண்டிருக்கின்றது. இன்றைக்கு பயிரை காப்பது வேலி, மக்களை காப்பது காவல்துறை. அந்த மக்களுக்கே பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை தமிழகத்திலே நிலவிக் கொண்டிருக்கின்றது. அப்படிப்பட்ட அவல ஆட்சிதான் இன்றைக்கு தமிழகத்திலே நடந்து கொண்டிருக்கின்றது. இன்றைக்கு சென்னை மாநகரம் பட்டம் பகலிலே ஒரு அரசியல் கட்சி தலைவர் ஆம்ஸ்ட்ராங் வெட்டி படுகொலை செய்யப்படுகிறார். இன்று வரை உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிக்க முடியவில்லை. அதே போல திராவிட முன்னேற்ற கழகத்திலே கூட்டணியில் அங்க வைக்கின்ற காங்கிரஸ் கட்சியினுடைய திருநெல்வேலி காங்கிரஸ் கட்சியினுடைய மாவட்ட தலைவர் திரு ஜெயக்குமார் அவர்கள் வெட்டி சாக்கப்படுகிறார். அவர் எரித்து கொலை செய்யப்படுகிறார். அந்த கொலை குற்றவாளிகளும் இதுவரை கண்டுபிடிக்க முடியவில்லை. இன்றைக்கு ஒரு 15 நாட்களுக்கு முன்பு நாங்குநேரில் இருசக்கர வாகனத்தில் போதை ஆசாமிகள் சாலையிலே சென்று கொண்டிருந்தவர்களை வெட்டி சாக்கின்றார்கள். அதில் 2 பேர் படுகொலை செய்யப்படுகிறார். அதே போல சிவகங்கை மாவட்டம் அந்த பகுதியில் இருசக்கர வாகனத்தில் போதை ஆசாமிகள் சென்று கொண்டிருந்த பொழுது சாலை ஓரமாக நின்றவர்களை வெட்டி சாய்க்கப்படுகின்ற காட்சி இந்த ஆட்சியிலே பார்க்கப்படுகிறது. இந்த ஆட்சியிலே பாலியல் வன்கொடுமை நடக்காத நாளே இல்லை. இன்றைக்கு கிருஷ்ணகிரியில் 2 வயது குழந்தையை கூட விட்டு வைக்கலை. திராவிட முன்னேற்ற கழக கட்சியை சேர்ந்த ஒருவர் 2 வயது பச்சிளம் குழந்தையை பாலியல் சீண்டல் ஆளாக்கி கொலை செய்யப்படுகின்ற நிகழ்வு இந்த ஆட்சியிலே தான் பார்க்கப்படுகிறது. நாமக்கல் மாவட்டம் குமராபாளையத்தில் வீதியிலே விளையாடி கொண்டிருந்த 9 வயது சிறுமியை ஒரு காம கொடுகிறன் அந்த சிறுமியை அழைத்து சென்று பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட காட்சி தொலைக்காட்சியிலே நாம் பார்த்தோம். இதையெல்லாம் எந்த அளவுக்கு இந்த ஆட்சியிலே கொடுமை நடந்து கொண்டிருக்கின்றதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். இன்றைக்கு மதுராந்தகம் அருகிலே இருசக்கர வாகனத்திலே சென்று கொண்டிருந்த ஒரு பெண்மணியை சில பேர் கடத்தி சென்று பாலியல் வன்கொடுமை செய்கின்ற நிகழ்வு இந்த ஆட்சியிலே தான் பார்க்கப்படுகிறது. அண்மையிலே 3 நாட்களுக்கு முன்பு தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் பகுதியிலே பள்ளியிலே படிக்கின்ற மாணவி, அந்த மாணவியை கடத்தி சென்று பாலியல் வன்கொடுமை செய்து
கொலை செய்கின்ற ஒரு துர்ப்பாக்கியமான ஆட்சி இந்த ஆட்சியிலே பார்க்கப்படுகிறது. அந்த உடலை வாங்க 3 நாட்கள் அந்த சம்பந்தப்பட்ட பெற்றோர்களுடைய உறவினர்கள் சாலையிலே மறியல் செய்த காட்சி நாம் தொலைக்காட்சியிலே பார்த்தோம். அதே போல அண்ணா நகரிலே ஒரு சிறுமி பாலியல் சீண்டலுக்கு ஆளாக்கப்பட்டு நீதிமன்றம் மாநில காவல்துறை விசாரிக்கப்பட்டால் நியாயம் கிடைக்காது என்று சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்று தீர்ப்பளிக்கப்பட்டது. அதை எதிர்த்து வெக்கங்கட்ட அரசு உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்கிறது. அப்படி என்றால் கொலை குற்றவாளிகளை இந்த அரசு எப்படி பாதுகாக்குது என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அதே போல கள்ளக்குறிச்சியிலே கள்ளச்சாராய் அருந்தி சுமார் 68 பேர் மரணம் அடைந்தார்கள். அதற்கு ஆளுங்கட்சி சேர்ந்தவர்கள் துணை நின்ற காரணத்தினாலே ஆளுங்கட்சியில் இருக்கின்ற அந்த நபர்கள் தப்பித்து விடக்கூடாது என்பதற்காக மாநில காவல்துறை விசாரிக்கப்பட்டால் நியாயம் கிடைக்காது என்ற அடிப்படையிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உயர்நீதிமன்றத்திலே இந்த வழக்கை சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்று வழக்கு தொடர்ந்து நீதிமன்றம் சிபிஐ விசாரிக்கலாம் என்று தீர்ப்பளிக்கப்பட்டது. ஆனால் இந்த விடியா திமுக அரசு உச்ச நீதிமன்றத்திலே மேல்முறையீடு செய்தது. இதிலிருந்து நாம் பார்க்க வேண்டும், குற்றவாளிகளுக்கு துணை நிற்கின்ற அரசாங்கமாக திரு ஸ்டாலின் அரசு செயல்பட்டது என்பதை நிரூபணமாயிருக்கின்றது. அதே போல அண்ணா பல்கலைக்கழகத்திலே மாணவி பாலியல் சீண்டலுக்கு ஆளாக்கப்படுகிறார். அதிலே ஒரு அமைச்சர் திமுக கட்சி சேர்ந்தவர்களெல்லாம் ஈடுபட்டிருக்கின்றார்கள். ஆனால் அந்த வழக்கு நீத்து போகின்ற அளவுக்கு இன்றைய நிலைமை இருக்கின்றது. மீண்டும் அண்ணா திமுக ஆட்சி மலரும், இதை தூசி தட்டி எடுக்கப்பட்டு உண்மை குற்றவாளிகளை சட்டத்தின் முன் நிறுத்தப்படுவார்கள். அதே போல இன்றைய ஆட்சியாளர்களை தினந்தோறும் கனிம வளங்கள் கொள்ளையடிக்கப்படுகின்றன. இன்றைக்கு கரூரிலே ரவுடிகளை வைத்து ஒரு நாள் ஒன்றுக்கு 3000 லாரிகளில் மணல் அள்ளப்படுகின்றது. தினந்தோறும் 1.5 கோடி ரூபாய்க்கு கனிம வளங்கள் கொள்ளை போகின்றன. பகிரங்கமாக மணல் கடத்தப்படுகிறது. நம்முடைய முன்னாள் அமைச்சர் அருமை சகோதரர் விஜயபாஸ் அவர்கள் காவல் நிலையத்தில் புகார் கொடுக்கின்றார். அங்கிருக்கின்ற மாவட்ட ஆட்சித்தளத்திலே புகார் கொடுக்கின்றார். சம்பந்தப்பட்ட துறை அதிகாரத்திலே புகார் கொடுக்கின்றார். எந்த புகாரும் அவர் எடுத்துக்கொள்ளப்படவில்லை. அதிகாரிகளுடைய துணை கொண்டு இதுவரை மணல் கொள்ளை சர்வசாதாரணம் நடந்து கொண்டிருக்கின்றது. அங்கே ஒரு திமுக முன்னாள் அமைச்சர் முழுமையாக இந்த கனிம வள கொள்ளையிலே ஈடுபட்டிருக்கின்றார். ஆக இப்பொழுது இருக்கின்ற அதிகாரிகள் அத்தனை பேரும் இந்த கனிம வள கொள்ளைக்கு துணை வகிக்கின்றார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு உங்களுடைய மகத்தான ஆதரவை ஆட்சி அமைந்தவுடனே இந்த கனிம வள கொள்ளையிலே யாரெல்லாம் ஈடுபட்டார்கள், யாரெல்லாம் இதற்கு துணை நின்றார்கள், அவர்கள் மீதெல்லாம் சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைக்கு நாம் பார்ப்பதெல்லாம் நாம் வைத்திருக்கின்ற பணத்தை திருடுவார்கள், இல்லது வீட்டிலே திருடர்கள் பூந்து நகையை திருடுவார்கள். ஆனால் இன்றைக்கு விடியா திமுக ஆட்சியிலே உடல் உறுப்புகளை திருடுகின்ற ஒரே ஆட்சி இந்த ஆட்சியிலே தான் பார்க்கப்படுகிறது. சிந்தித்து பாருங்கள். நாமக்கல் மாவட்டம் அந்த பகுதியிலே வறுமையின் காரணமாக ஏழைகள் அவருடைய உடல் உறுப்பு கிட்னியை முறைகேடாக இன்றைக்கு திமுக கட்சி சேர்ந்த எம்எல்ஏ மருத்துவமனையிலே அழைத்து சென்று முறைகேடாக அவருடைய கிட்னியை இன்றைக்கு திருடியிருக்க என்று சொன்னால் இந்த ஆட்சி எப்படிப்பட்ட ஆட்சி என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். அது மட்டுமல்ல, இது கண்டுபிடித்ததும் திராவிட முன்னேற்ற கழகம் தான். இதற்கு ஒரு குழு போட்டதும் திராவிட முன்னேற்ற கழகம் தான். ஆக இதையெல்லாம் கண்டுபிடித்த பிறகு சட்ட ரீதியாக இந்த மருத்துவமனை மீது எந்த நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. ஆக அதிமுக ஆட்சி மலர்ந்தவுடன் இந்த கிட்னி முறைகேட்டில் ஈடுபட்ட அந்த மருத்துவமனை சம்பந்தப்பட்டவர்கள் மீது சட்ட ரீதியாக அதிமுக அரசு நடவடிக்கை எடுக்கப்படும். இது எவ்வளவு கொடுமையானது. நாட்டிலே பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய ஒரு அரசாங்கம் அந்த ஆளுங்கட்சி சேர்ந்த எம்எல்ஏ மருத்துவமனையிலே இப்படிப்பட்ட கொடுமையான நிகழ்வு நடைபெற்று சொன்னால்
இந்த ஆட்சி எப்படிப்பட்ட ஆட்சி என்பதை மக்கள் எண்ணி பார்க்க வேண்டும். இன்றைய தினம் அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்கின்ற ஒரு துறை நகர்ப்புற வளர்ச்சித்துறை, குடிநீர் வழங்கத்துறை. அந்த துறையிலே அமலாக்கத்துறை இன்றைக்கு ஆய்வு செய்யப்பட்டு சோதனையிடப்பட்டு அந்த சோதனையிலே கிடைக்கப்பட்ட ஆதாரத்தின் அடிப்படையிலே இவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அரசுக்கு காவல்துறை, உயர்ந்த காவல்துறைக்கு அறிக்கை அனுப்பப்படுகிறது. 3 முறை அறிக்கை அனுப்பப்பட்டது அமலாக்கத்துறையின் மூலமாக. இதுவரை நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. இன்றைக்கு இந்த துறையைச் சேர்ந்த அமைச்சர்கள், இந்த துறையைச் சேர்ந்த அதிகாரிகள் மீது இன்றைக்கு அந்த அமலாக்கத்துறை ஆதாரத்தோடு கண்டுபிடிக்கப்பட்ட அறிக்கையின் அடிப்படையிலே அங்கே முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட வேண்டும். ஆனால் இதுவரை செயல்படவில்லை. உடனடியாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டு நீதி அரசர் இன்றைக்கு அமலாக்கத்துறை ஆதாரத்தோடு கண்டுபிடிக்கப்பட்டுகின்றது. அந்த ஆதாரத்தின் அடிப்படையிலே அரசு இன்றைக்கு எஃப்ஐஆர் போட வேண்டும் என்று தீர்ப்பு வழங்கப்பட்டது. இதுவரை அந்த உயர்நீதிமன்ற தீர்ப்பை கூட அமுல்படுத்தாமல் புறக்கணிக்கின்ற அரசு திரு ஸ்டாலின் தலைமையில் இருக்கின்ற அரசாங்கம் என்பதை நேரத்தில் நினைவு கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, இன்றைக்கு எங்கே பார்த்தாலும் இன்றைக்கு டாஸ்மாக் கொள்ளை. இன்றைக்கு தமிழகம் முழுவதும் 6000க்கு மேற்பட்ட மதுக்கடைகள் இருக்கின்றன. அந்த மதுக்கடையிலே சுமார் ஒரு நாளைக்கு 1.5 கோடி பாட்டில் விற்பனை ஆகின்றது. டாஸ்மாக் கடையிலே ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபாய் என்று விலை நிர்ணயிக்கப்படுகின்ற பொழுது ஒரு நாளைக்கு 1.5 கோடி பாட்டில் டாஸ்மாக் கடையிலே விற்பனை மூலமாக ஒரு நாளைக்கு 15 கோடி ரூபாய் இந்த டாஸ்மாக் நிறுவனத்தின் மூலமாக முறையீடாக கொள்ளையடிக்கின்ற அரசு. இந்த அரசு ஒரு மாதத்திற்கு 450 கோடி, வருடத்திற்கு 5400 கோடி, இந்த 5 ஆண்டு காலத்தில் சுமார் 24,000 கோடி இந்த டாஸ்மாக் பாட்டில் விற்பனையில் மட்டும் முறையீடாக நடைபெற்ற பணம் கொள்ளையடிக்கப்பட்டுகின்றது. அதோடு இன்றைக்கு இந்த ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு எல்லா பொருள் விலை உயர்ந்து விட்டது. உணவுப் பொருட்கள் விண்ணை முட்டுகின்ற அளவுக்கு விலை உயர்ந்து விட்டது. இந்த ஆட்சியிலே மக்களுக்கு வேலை வாய்ப்பு கிடையாது. ஒரு பக்கம் வேலை வாய்ப்பு இல்லை, வருமானம் இல்லை குடும்பத்திற்கு. மறுபக்கம் விலைவாசி உயர்வு. அரிசி விலை உயர்ந்து விட்டது, எண்ணெய் விலை உயர்ந்து விட்டது, பருப்பு விலை உயர்ந்து விட்டது. இன்றைக்கு மளிகை சாமானுடைய பொருள் உயர்ந்து விட்டது 40%. ஆக மக்கள் குடும்பம் நடத்துவதற்கே கடினமான சூழ்நிலை தத்தளித்துக் கொண்டிருக்கின்ற நிலை இந்த ஆட்சியிலே பார்க்கப்படுகிறது. அதையெல்லாம் குறைப்பதற்கு இந்த அரசாங்கத்திலே போதிய கவனம் செலுத்தவில்லை. ஆனால் இன்றைய முதலமைச்சர் ஆளுகின்ற ஆட்சி இருக்கின்ற வரை அவர் போட்டோ ஷூட், தினந்தோறும் காலையிலே போட்டோ ஷூட் எடுப்பார், மாலையிலே பத்திரிகையில் ஊடகத்தில் வரும். அதுதான் இந்த 5 ஆண்டு காலத்தினுடைய இந்த விடியா திமுக ஆட்சியுடைய சாதனை என்பதை நாட்டு மக்கள் அறிவார்கள். அதே போல இந்த ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு மின் கட்டணம் பல மடங்கு உயர்ந்து விட்டது. சென்னை மாநகர மக்கள் எண்ணி பார்க்க வேண்டும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் இருந்த மின் கட்டணத்தை விட திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வரும் பொழுது பன்மடங்கு மின் கட்டணத்தை அதிகரித்திருக்கின்றது. அண்ணா திமுக ஆட்சியிலே 1000 ரூபாய் மின் கட்டணம் செலுத்துவோர் என்றால் இப்பொழுது 2500 ரூபாய் மின் கட்டணம் செலுத்த வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. சுமார் 67% மின் கட்டண உயர்வு. கடைகளுக்கு பீக் ஹவரில் டபுள் சார்ஜ் மின் கட்டண உயர்வு. ஆண்டுக்கு 5% மின் கட்டண உயர்வு என்று அறிவிக்கப்பட்டு இந்த அரசு மக்களை வாட்டி வதைக்கின்றது. அதே போல வீட்டு வரி 100% உயர்த்தப்பட்டு விட்டது. இன்றைக்கு 1000 ரூபாய் வீட்டு வரி செலுத்துகின்றவள் இன்றைக்கு 2000 ரூபாய் வீட்டு வரி செலுத்த வேண்டும் மாநகர பகுதியிலே. அதோட கடைக்கு அண்ணா திமுக ஆட்சியிலே 1000 ரூபாய் நீங்கள் கடை வரி செலுத்த வேண்டும் இருந்தால் இப்பொழுது 2500 ரூபாய் கடைக்கு வரி செலுத்த வேண்டும். அது மட்டும் இல்லாமல் ஆண்டுக்கு 6% இந்த வரிகள் உயர்த்தப்படுகின்றன. இதனால் மக்கள் மீது மிகப்பெரிய வரி சுமையை சுமத்திய அரசாங்கம் திரு ஸ்டாலின் அரசாங்கம் என்பதை நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன். அதே போல கட்டிடம் கட்டுகின்ற அனுமதி கிட்டத்தட்ட பன்மடங்கு உயர்த்தப்பட்டுகின்றது, 2 மடங்கு உயர்த்தப்பட்டுகின்றது.
1000 சதுரடி கட்ட வேண்டும் என்று சொன்னால் அண்ணா திமுக ஆட்சியில் இருந்தது விட இப்பொழுது இருக்கின்ற விடியா திமுக ஆட்சியில் பிளான் அப்ரூவ்டுக்கு மாநகராட்சி பகுதியில் 3 மடங்கு அதிக கட்டணம் வசூல் செய்யப்படுகிறது. அதே போல கட்டுமான பொருட்கள் சிந்திக்க வேண்டும், கடுமையாக உயர்ந்து விட்டது. திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையிலே குறிப்பிட்டிருந்தார்கள், கட்டுமான பொருட்கள் விலை ஏறுகின்ற பொழுது அதை அத்தியாவசிய பட்டியலிலே சேர்க்கப்பட்டு விலை கட்டுப்பாட்டுகள் கொண்டு வரப்படும் என்று நான் சட்டமன்றத்திலே இன்றைக்கு அந்த துறையுடைய அமைச்சரை கேட்டேன். நீங்கள் இப்பொழுது கட்டுமான பொருட்கள் விலை உயர்ந்து விட்டது, நீங்கள் கூறியவாறு நீங்கள் அறிவித்தவாறு கட்டுமான பொருட்கள் விலை உயர்கின்ற பொழுது தேர்தல் அறிக்கையிலே குறிப்பிட்டீர்களே, அத்தியாவசிய பட்டியலில் இதை சேர்க்க வேண்டும் என்று குறிப்பிட்டேன். பதிலே இல்லை. இன்னைக்கு சிந்தித்து பார்க்க வேண்டும். கட்டுமான பொருட்கள் கட்டுக்கடங்காத விலையாக உயர்ந்து விட்டது. கம்பி டன் 40,000 ரூபாய்க்கு அண்ணா திமுக ஆட்சி, இன்னைக்கு 60,000 ரூபாய்க்கு விற்கிது. சிமெண்ட் ஒரு மூட்டை அண்ணா திமுக ஆட்சியில் 240, இன்னைக்கு 340 ரூபா. அதுபோல எம்சாண்ட் 3000 ரூபாய்க்கு வித்த எம்சாண்ட் 5500 ரூபா. ஜல்லி ஒரு யூனிட் 2000 ரூபாய்க்கு வித்தது, இன்றைய தினம் 6000 ரூபாய்க்கு விற்கிறது. இப்படி பன்மடங்கு கட்டுமான பொருட்களுடைய விலை உயர்ந்தனால கட்டுமான தொழில் கடுமையாக பாதிக்கப்பட்டது. லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் பாதிக்கப்பட்டார்கள். இன்றைக்கு வீடு கட்டுகின்றவர்கள் மிகுந்த வேதனைக்கு உட்பட்ட நிலை இன்றைக்கு உருவாக்குகிறது. அது மட்டுமல்ல, ஸ்டாலின் எப்பொழுது பார்த்தாலும் சொல்லுகிறார், இந்தியாவிலேயே முதல் மாநிலம் தமிழ்நாடு என்று சொல்லுகிறார். எதில் முதல் மாநிலம்? கடன் வாங்குவதிலே முதல் மாநிலம் தமிழ்நாடு. அத்தனை பேரு கடன்காரனா ஆக்குனது திமுக ஆட்சியில, மறந்துவிடக் கூடாது. இந்த கடனெல்லாம் நாம் தாம் அடைக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கும் என்பதையும் எண்ணி பார்க்க வேண்டும். அதோடு இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமைந்த பிறகு 2026 மொத்த கொலைகள் 110 கொலைகள் இந்த ஆண்டு மட்டும் நடந்திருக்குது. பிப்ரவரி 2026 மொத்த கொலைகள் எண்ணிக்கை 84, மார்ச் 17 எண்ணிக்கை 52. கடந்த 75 நாட்களில் நடந்த மொத்த கொலை எண்ணிக்கை 246 கொலைகள் நடக்குது. கொலைகள் நடக்காத நாளே இல்லை. இந்த ஆட்சி பொறுப்பேற்றது மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை, இன்றைக்கு சிறுமிகளுக்கு பாதுகாப்பு இல்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுக்கே பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை நிறைந்த மாநிலம் தமிழ்நாடு. இன்றைக்கு கடந்த ஒரு இடத்தில் நடந்த கொலைகள் எண்ணிக்கை மட்டும் 1408. இதை அதிகாரிகளை வைத்து இன்றைக்கு பேட்டி கொடுக்குறாங்க. ஏன் ஆட்சியாளர்கள் பேட்டி கொடுக்க முன் வரல? ஏன்னா அவ்வளவு பிரச்சனை இந்த ஆட்சியில் இருக்கின்ற காரணத்தினால அவர்களால் முன் வந்து இந்த செய்தியை மக்களிடத்தில் தைரியமாக சொல்ல முடியாத ஒரு அவல ஆட்சி திமுக பார்க்கப்படுகிறது என்பது நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன். அது மட்டுமல்ல, இன்றைக்கு லாக்அப் மரணம் சிந்திச்சு பாருங்க. சிவகங்கை மாவட்டம் கோயில் காவலாளி அஜித்குமார் ஒரு திருட்டு வழக்கில் வேண்டுமென்றே திட்டமிட்டு அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு அவரை கஸ்டடியிலே கொலை செய்யப்பட்டுகின்ற நிகழ்வு இந்த ஆட்சியிலே தான் பார்க்கப்படுகிறது. ஆகாஷ் லாக்அப் மாறணும், அவர்களும் இன்றைய நிலையில் இந்த ஆட்சியாளர் கொடுமையால் இன்றைக்கு அந்த உயிரை நாம் இழந்திருக்கின்றோம். இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் சுமார் 525 அறிவிப்புகள் வெளியிட்டாங்க. 1% அறிவிப்புகள் கூட 1/4 அறிவிப்பு கூட இதுவரைக்கும் நிறைவேற்றப்படவில்லை. அத்தனையும் பொய். இன்றைக்கு ஸ்டாலின் சட்டமன்றத்திலும் இன்றைக்கு ஊடகத்திலும் அவர் பேசுகின்ற பொழுது, கருத்துக்களை சொல்லுகின்ற பொழுது, திராவிட முன்னேற்ற கழகம் 98% அறிவிப்புகள் நிறைவேற்றப்பட்டதாக ஒரு பச்சை பொய்யை இன்னைக்கு மக்களிடத்திலே சொல்லிக் கொண்டிருக்கின்றார். அத்தனையும் பொய். மக்கள் புரிந்து கொண்டார்கள். இந்த ஆட்சியை விரட்டி அடிக்க மக்கள் முன் வந்து விட்டார்கள். இன்றைக்கு கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை நிறைவேற்றாத காரணத்தினாலே அரசு ஊழியர்கள் வீதியிலே வந்து போராடக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டார்கள். அதே போல தூய்மை பணியாளர்கள் எப்படி கொடுமைப்படுத்தினார்கள் இந்த ஆட்சியிலே என்பது அத்தனை பேருக்கும் தெரியும். ஊடகத்திலும் பத்திரிகையிலும் பார்த்தோம். அப்படி தூய்மை பணியாளர்களையும் கொடுமைப்படுத்திய அரசாங்கம் விடியா திமுக அரசும். அதே போல கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என்று பகுதி நேர ஆசிரியர்கள், சத்துணவு அமைப்பாளர்கள் வீதியிலே வந்து போராடுகின்ற நிலை இந்த ஆட்சியிலே பார்க்கப்பட்டது என்ற செய்தி இந்த நேரத்தில் தெரிவித்து, இன்றைக்கு இவ்வளவு பிரச்சனைக்கு காரணம் சட்ட ஒழுங்கு நிரந்தர டிஜிபி நியமிக்கல. கிட்டத்தட்ட 9 மாத காலமாக நீதிமன்றம் குறிப்பிட்டு கூட இன்னும் தமிழகத்தில் ஒரு நிரந்தர
சட்ட ஒழுங்கு டிஜிபியை நியமிக்க முடியாத ஒரு திராணற்ற அரசு விடியா திமுக அரசாங்கம் என்பதை நேரத்தில் தெரிவித்து, இனியாவது பத்திரிகையாளர் ஊடக நண்பர்களும் தகுதியுமா செய்தி போடுங்க. எத்தனை நாள் பயந்து பயந்து இருந்தது போதும். நான் சொல்லுவது அத்தனையும் நான் இதுவரைக்கும் சொன்ன செய்திகள் அத்தனையும் பத்திரிகையிலும் ஊடகத்திலும் வந்தவை, நாங்களாக தெரிவித்து சொல்லவில்லை. ஆகவே இந்த உண்மை செய்திகள் எல்லாம் நாட்டு மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கடமை ஊடக நண்பர்களுக்கும் பத்திரிகை இருக்கின்ற என்பதை உணர்ந்து நடுநிலையோடு செயல்பட்டு நாட்டு மக்களை பாதுகாப்பதற்கு நீங்கள் அத்தனை பேரும் ஊடக நண்பர்களும் பத்திரிகை நண்பர்களும் துணை நிற்க வேண்டும் என்று அன்போடு உங்களை கேட்டுக்கொள்கின்றேன். மக்கள் ஒரு ஆட்சி அகற்றப்பட வேண்டும். குடும்ப ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்கின்ற தேர்தல் இந்த தேர்தல். ஊழல் விளம்பரம் மட்டும் செய்த திமுக ஆட்சியின் ஆட்டம் கடந்த 15ஆம் தேதியோடு முடிவு கட்டப்பட்டு விட்டது. தமிழ்நாட்டிற்கு இனி வசந்த காலம் ஆரம்பிக்கப்பட்டு விட்டது. பெண்களுக்கு பாதுகாப்பான ஆட்சி விரைவிலே மக்களால் கொடுக்கப்படுகிறார். இளைய சமுதாயத்திற்கு ஒளிமயமான எதிர்காலம் காத்துக் கொண்டிருக்கின்றது. மே மாதம் ஆட்சிக்கு வருவோம், நல்ல ஆட்சி அமைப்போம். நடைபெறவுள்ள சட்டமன்ற பொதுத் தேர்தலிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமை தாங்கியுள்ள தேசிய ஜனநாயக கூட்டணி அதிக இடங்களிலே வெற்றி பெற வேண்டும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர் நிற்கின்ற தொகுதியிலே இரட்டை சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள். நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக போற்றுகின்ற வேட்பாளருக்கு அவருடைய சின்னத்திலே வாக்களித்து அவர்களை வெற்றி பெற செய்ய வேண்டுமாய் கேட்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். உணவுப்பூர்வமான இந்த ஆர்ப்பாட்ட நிகழ்வுகளை பங்கேற்றுக் கொண்டிருக்கிற தொண்டர் பெருமக்கள், நமக்கு தெரியும், நேற்றிலிருந்து கோயம்புத்தூர் பகுதியில சூறாவளிய தாக்கம் குறைந்திருக்கிறது. மழை பெய்ய ஆரம்பித்திருக்கிறது. மழை பெய்ஞ்சா நமக்கு தெரியும், குளங்கள்லாம் கண்டு இலை துளிர்விடும், வெளியேறும், தாமரை மலரும். நம்முடைய கூட்டணி கட்சியினுடைய எல்லோரும் விட்டு விடுவார். இன்றைக்கும் கூட மழை வந்திருக்கிறோம். ஆனாலும் இந்த நேரத்தில் வர்ண பகவானுடைய அருள் நமக்கு இருக்கு. இந்த நிகழ்ச்சி நடக்கும் பொழுது வெயிலுடைய தாக்கம் குறைக்கப்பட்டு நம்ம எல்லோரும் இன்று இருக்கின்றோம். பத்திரிகை நண்பர்கள் இங்கே இருந்து கொண்டிருக்கிறார். இன்று காலையில நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய முதலமைச்சர் வேட்பாளர், தமிழகத்தினுடைய முன்னாள் முதலமைச்சர், மே 4ஆம் தேதிக்கு பிறகு முதலமைச்சராக பொறுப்பேற்கக்கூடிய அண்ணன் சென்னையில ஒரு மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தை அண்ணன் அவர்கள் நடத்தினார். கடலூர்ல அண்ணன் நம்புமணி ராமதாஸ் அவர்கள் தலைமையில மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் கடலூர்ல. தஞ்சாவூர்ல அண்ணன் டிடிவி தினகரன் அவர்கள் தலைமையில ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் தஞ்சையில. மதுரையில எங்களுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்கள் ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை மதுரையில் நடத்தினார். அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் திருநெல்வேலியில ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை நடத்தியுள்ளார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மூத்த தலைவர்கள், முன்னாள் அமைச்சர்கள், தமிழகத்தினுடைய வேறு வேறு பகுதிகளில் இந்த காலை முழுவதுமே சுட்டரிக்கின்ற வெயில்ல பொதுமக்கள் எங்கேயும் சுணங்காம இந்த வெயில் நின்று இந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்றார். கோவை மாநகரில இந்த பகுதியினுடைய ஸ்ட்ராங்மேன் என்று சொல்வதை விட இந்த பகுதியினுடைய வளர்ச்சிக்கு அமைச்சராக பாடுபட்டவர், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வளர்ச்சிக்கு பாடுபட்டவருடைய முன்னிலையில அண்ணன் முன்னிலையில இந்த ஆர்ப்பாட்டம் நடந்திருக்கிறது. நம்முடைய மூத்த தலைவர்கள், முக்கியமான தலைவர்கள் எல்லோரும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கெடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த பகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள், மக்களுடைய அன்பையெல்லாம் பெற்றிருக்கின்ற அண்ணன் PRG அருண்குமார் அவர்கள், பாரதிய ஜனதா கட்சியினுடைய இந்த தேசியத்தினுடைய மகளிர் அணியினுடைய தலைவராக, இந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக திருப்பூரில் இன்று காலையில ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை தலைமை தாங்கி நடத்திவிட்டு நம்மோடு இந்த ஆர்ப்பாட்டத்திலும் இந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக பங்கேற்றுக் கொண்டிருக்கக்கூடிய அலுவலக வானதி சீனிவாசன் அவர்களே, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் பிரிவு செயலாளர், திருப்பூர் மாநகர மாவட்டத்தினுடைய கழக செயலாளர், சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் பொள்ளாச்சி
ஜெயராமன் அவர்கள் நம்மோடு இருக்கின்றார்கள். சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் தாமோதரன் அவர்கள் நம்மோடு இருக்கின்றார்கள். முன்னாள் அமைச்சர் அண்ணன் வேலுசாமி அவர்கள் நம்மோடு இருக்கின்றார்கள். முன்னாள் அமைச்சர் அண்ணன் செல்வராஜ் அவர்கள், தமிழகத்தினுடைய முன்னாள் சட்டப்பேரவைத் தலைவர் அண்ணன் தனபால் அவர்கள், சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் வி பி கந்தசாமி அவர்கள், அம்மா பேரவை இணைச்சர் அண்ணன் கே ஆர் ஜெயராம் அவர்கள், சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள், இந்து மக்கள் கட்சியினுடைய மாநிலத்தினுடைய தலைவர், சென்னையில் மிக பிரம்மாண்டமான ஒரு நிகழ்ச்சியை காவல்துறை அனுமதி எல்லாம் தடுத்தும் கூட நீதிமன்றத்தினுடைய உத்தரவுப்படி நடத்திவிட்டு நம்மோடு இருக்கக்கூடிய அண்ணன் அர்ஜுன் சம்பத் அவர்கள் நம்மோடு இருக்கின்றார்கள். பாரதிய ஜனதா கட்சியினுடைய மூத்த தலைவர்கள், இந்த பகுதியினுடைய மாவட்ட தலைவர் அருமை சகோதரர் ரமேஷ் அவர்கள், மாரிமுத்து அவர்கள், சந்திரசேகரன் அவர்கள், வசந்தராஜன் அவர்கள் இருக்கின்றார்கள். அவர்களுக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். அண்ணா மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பாக வந்திருக்கிற தெற்கு மாவட்ட செயலாளர் அண்ணன் சுகுமார் அவர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ரோபின் அவர்கள், மாநகர மாவட்ட செயலாளர் சதீஷ்குமார் அவர்கள், கிழக்கு மாவட்ட செயலாளர் செந்தில்குமார் அவர்கள், வடக்கு மாவட்ட செயலாளர் சரவணன் அவர்கள், மத்திய மாவட்ட செயலாளர் பாஸ்கர் அவர்கள், அண்ணா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட அனந்த்குமார் அவர்கள், பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் கோவை ராஜன் அவர்கள், பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய கிழக்கு மாவட்ட செயலாளர் கோவிந்தராஜ் அவர்கள், மேற்கு மாவட்ட செயலாளர் வீரன் ரவுத்தர் அவர்கள், தெற்கு மாவட்ட செயலாளர் நன்னாம்பள்ளி ராம் அவர்கள், அதே போல பாட்டாளி மக்கள் சார்பாக மேடையில் இருக்கக்கூடிய தலைவர் பெருமக்கள் அவர்கள், தமிழ் மாநில காங்கிரஸ் சார்பாக இந்த நிகழ்வில் பங்கேற்றுக் கொண்டிருக்கூடிய அண்ணன் டி டி வாசன் அவர்கள், அண்ணன் நரநேசன் அவர்கள், மெடிக்கல் செல்வராஜ் அவர்கள், தம்பி என்கின்ற வேணுகோபால் அவர்கள், அதேபோல் அண்ணன் கார்த்திகேயன் அவர்கள், குணசேகரன் அவர்கள், மாணவ மக்கள் சார்பாக வந்திருக்கக்கூடிய பின் சுந்தர் அவர்கள், சின்ன அக்பர் ஷெரீப் அவர்கள், அண்ணன் கதிரவன் அவர்கள், ரங்கசாமி அவர்கள், தென்னிந்திய ஃபார்வர்ட் பிளாக் சார்பாக வந்திருக்கக்கூடிய அண்ணன் மணிகண்டன் அவர்கள், மனோரஞ்சன் அவர்கள், கழக மாணவரணி செயலாளர் இங்கு வந்திருக்கக்கூடிய அருமை சகோதரர் சிங்கை ராமச்சந்திரன் அவர்கள், செய்தி தொடர்பாளர் பேராசிரியர் அருமை சகோதரர் கல்யாண சுந்தரம் அவர்கள், அசோகன் அவர்கள், வெங்கடாச்சலம் அவர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் சிவராஜன் அவர்கள், எட்டிமலை சண்முகம் அவர்கள், மகேஸ்வரன் அவர்கள், கஸ்தூரி அவர்கள், பிரேமா அவர்கள், கருப்பசாமி அவர்கள், பெரும்பெரும் அவர்கள், தியாகராஜன் அவர்கள், புதிய நீதி கட்சி சார்பாக வந்திருக்கக்கூடிய அண்ணன் எண்ணூர் அசோக் அவர்கள், உலக வேட்பாளர் கட்சியினுடைய மாநில பொருளாளர் சின்னசாமி அவர்கள், மற்றும் எல்லா நம்முடைய கூட்டணி கட்சியினுடைய அன்பு சொந்தங்கள் தலைவர்கள் எல்லோரும் இங்கு வந்திருக்கின்றார்கள். எல்லாருக்கும் இந்த நேரத்தில் நம்முடைய அன்பான மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போல எந்த ஒரு சூழ்நிலையும் பொறுப்பெடுக்காம கடந்த 5 ஆண்டு காலமா ஒரு காட்டாட்சி, ஒரு குடும்பாட்சி, ஒரு அராஜக ஆட்சி, ஒரு பேயாட்சி, அதையெல்லாம் 5 ஆண்டு காலமாக பொறுத்துக் கொண்டு மக்கள் மத்தியில உங்களுடைய அரசியல் பணியை பாதுகாப்பவனாக இருக்கக்கூடிய தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய எல்லா கட்சியினுடைய தொண்டர்கள் 5 ஆண்டு காலமாக அரசு செய்திருக்கக்கூடிய தவறு எத்தனையோ பேர் சிறைக்கு போயிருக்கிறேன். எத்தனையோ பேருக்கு உங்களுடைய தொழில பிரச்சனை ஏற்பட்டிருக்கிறது. எத்தனையோ பேருக்கு வீட்டுல அரசு தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி ரயில் நடத்தியிருக்கிறார். எத்தனையோ பேருக்கு கைது பண்ணியிருக்கிறார். சமூக வலைதளத்தில் பதிவு போட்டதற்காக கைது செய்யப்பட்டு எல்லா கட்சியினுடைய தொண்டர்கள் சிறைக்கு போயிட்டு வந்தவங்க அந்த கூட்டத்தில் இருக்கிறேன். இந்த நேரத்தில் உங்களுடைய பாதத்தை தொட்டு வணங்கி எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். 5 ஆண்டு காலமாக கடுமையாக களத்தில் நின்று அந்தந்த கட்சியினுடைய தொண்டர்களாக மக்களுடைய மனதில் இருந்து என்னைக்கு நம்முடைய தேர்தல் ஆணையம் தேர்தல் தேதி அறிவிச்சாங்களோ அன்னைக்கு உண்மையாலுமே தமிழக மக்களுக்கு சுதந்திரம் கிடைத்திருக்கிறது. உண்மையாலுமே சுதந்திரம் கிடைத்திருக்கிறது 5 ஆண்டுகள் கழித்து. பத்திரிகை நண்பர்கள் இங்க இருக்கிறாங்க. காலையில் எடப்பாடி என்ன சொன்னாங்க, வேலுமணி என்ன சொன்னாங்க, அப்புறம் வாணிஜ்யக்கா கூட திருப்பூர்ல பேசினாங்க. ஏதாவது ஒரு செய்தி, ஒரு பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய பாலியல் வன்கொடுமையை ஒரு செய்தியை போட்டா பெண் அமைப்பிலிருந்து பத்திரிகை நண்பர்கள் எடிட்டருக்கு போன் பண்ணுவாங்க. உங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் கட் பண்ணிடுவோம், அரசு கேபிள்ல கடைசியத்துக்கு உங்களை போட்டுருவோம், கேபிள கட் பண்ணி விட்டுருவோம். எப்படி நீங்க போடுவீங்க? அடக்குமுறை எல்லாம் தாண்டி இன்னைக்கும் களத்துல தங்களால் முடிந்தவரை பெண்களுக்கு மக்களுக்கு எதிராக பிரச்சனை எல்லாம் நடக்கக்கூடியதெல்லாம் பத்திரிகை நண்பர்கள் ஊடகத்தின் பலத்தை பயன்படுத்தி தமிழகம் முழுவதும் எடுத்துட்டு போயிருக்கிறார்கள். அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதனை சொல்றதுலே மார்ச் 8ஆம் தேதி மகளிர் தினம் எல்லா சகோதரிகளை நாம் கொண்டாடி கொண்டிருந்தோம். நம்முடைய தாய்மார்களை கொண்டாடிட்டு இருந்தோம், நம்முடைய குழந்தைகளை கொண்டாடிட்டு இருந்தோம், பெண் தெய்வங்களை கொண்டாடிட்டு இருந்தோம். அதே நேரத்தில் கிருஷ்ணகிரியில மார்ச் 8ஆம் தேதி காலையில 4:30 மணி இதெல்லாம் நடந்து கொண்டிருந்த பொழுது முன்காம்பட்டி என்கின்ற ஊர்ல உலக மகளிர் தின பள்ளிக்கு காலையில் ஒரு பெரியவர் வீட்டுக்கு வெளியே போய் தூங்கிட்டு இருக்கார். 72 வயது பெரியவர். ஒரு மர்ம நபர் ஒரு பெரிய கல்லை தூக்கி அந்த பெரியவருடைய தலையில தூக்கி போட்டு அந்த பெரியவர் அங்கேயே கண்டுறார். அவருடைய மனைவியாருக்கு 65 வயது. 65 வயது. சத்தியலேக்கிகள் வெளியே ஓடி வர்றாங்க. அந்த மர்ம நபர் அந்த 65 வயது முன்னாட்டிய தாயார் பாலியல் வன்கொடுமை செய்துவிட்டு அந்த பகுதியில் இருந்து தப்பி வர்றாங்க. எப்ப நடக்குதுங்க? உலக மகளிர் தினத்தன்னைக்கு நடக்குது.
அதிலிருந்து 4 நாட்கள் கழித்து கிருஷ்ணகிரியில அதே மாவட்டத்தில் 2 வயது பெண் குழந்தைய ஒரு பாலியல் வன்கொடுமை. அதுல திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒரு கிளை பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு உறுப்பினரே முக்கிய குற்றவாளியாக கைது செய்யப்படுறான். தமிழ்நாடு முழுவதும் எல்லா இடத்திலையும் பாருங்க, கோயம்புத்தூர் மாவட்டத்தில் பாருங்க. இன்னைக்கு தமிழ்நாடு அரசு தங்களுடைய அதிகாரப்பூர்வமாக பிரிவு எடுக்க சொல்றாங்க. இந்த 5 ஆண்டு காலத்தில் தமிழகத்தில் பெண்களுக்கு எதிரான ஆண்களுக்கு எதிரான மொத்த கொலைகள் 8008. 5 ஆண்டுகள்ல 8008 பேர் இங்கே கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் தமிழகத்தில். பெண்களுக்கு எதிரான ரேப் கேஸ் மட்டுமே, பாலியல் வன்கொடுமை பெண்களுக்கு எதிரான ரேப் கேஸ் மட்டுமே 2080 பாலியல் வன்கொடுமை வழக்குகள் தமிழகத்தில் 5 ஆண்டுகள். அப்ப ஒரு நாளைக்கு 1 வழக்கு, ஒரு நாளைக்கு 6 கொலை. 18 வயதுக்கு கீழே இருக்கக்கூடிய சிறுமிகள், குழந்தைகள், அவர்கள் மீது ஏவப்பட்ட பாலியல் வன்கொடுமை வழக்குகள். நான் சொல்றது ஒரே நிமிஷம் நல்லா கேளு. 18 வயதுக்கு கீழே குழந்தை என்று சொல்லுவோம், பிஞ்சு குழந்தை. அந்த குழந்தைகளுக்கு எதிராக பாலியல் வன்கொடுமை தமிழகத்தில் 39,999. 40,000க்கு ஒரு வழக்கு குறைந்து 5 ஆண்டுகளை யோசிச்சுட்டாங்க. எப்படி அவர்கள் இந்த தமிழகத்தில் நாங்கள் பெண்களை பாதுகாத்து போற்றுகின்றோம் எப்படி முதலமைச்சர் சொல்ல முடியும்? இதெல்லாம் அரசுடைய ஹோம் செக்ரட்டரி அவர் பத்திரிகையாளர் சந்திப்பில் கொடுத்த தரவுகள். இந்தியாவில் எங்கேயும் இல்லாத அளவுக்கு தமிழகத்தில் குழந்தைகளுக்கு எதிராக பாலியல் வன்கொடுமை ஹையஸ்ட், மூதாட்டிகளுக்கு எதிராக ஹையஸ்ட், பெண்களுக்கு எதிராக ஹையஸ்ட். அதனால்தான் நம்முடைய முதலமைச்சர்கள் பலர் வருகின்ற மே 4க்கு பிறகு முதலமைச்சராக பொறுப்பேற்கக்கூடிய அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவருடைய ஆணை தமிழக முழுவதும் தேசிய ஜனநாயக கூட்டணியின் தலைவர், அதுவும் பாருங்க, முதலமைச்சர் வேட்பாளர் என முதல் ஆர்ப்பாட்டமாக அறிவிக்கிறார். அப்படிங்கிறத வச்சு இந்த முதலமைச்சர் வேட்பாளர் எப்படிப்பட்டவர் நம்ம தெரிஞ்சுக்கலாம். தமிழகத்தில் எத்தனையோ ஆர்ப்பாட்டத்தை அறிவிச்சிருக்கலாம், கூட்டணி கட்சி தலைவர்களை படித்திருக்கலாம், நீங்க எல்லாரும் செய்யுங்கன்னு சொல்லலாம், அவர் உரிமை இருக்கு. ஆனா அவர் முதல் ஆர்ப்பாட்டம் கூட்டணி கட்சியாக சேர்ந்து செய்ய வேண்டிய ஆர்ப்பாட்டம். நம்முடைய தாய்மார்களை, குழந்தைகளை, பெண்களை பாதுகாப்பதற்காக நடத்தப்பட வேண்டும் என்றால் இந்த மனிதனுடைய கையில நிச்சயமாக தமிழகம் நன்றாக இருக்கும். ஆட்சி பொறுப்புக்கு வரும்போது நிச்சயமாக பெண்களுக்கு, குழந்தைகளுக்கு பாதுகாப்பான இருக்கும் என்கின்ற முழு நம்பிக்கையோடு நாம் இங்கு இருந்து கொண்டிருக்கின்றோம். அருமை சொந்தங்கள், இன்னைக்கு பாருங்க, தூத்துக்குடியிலே விளாத்திக்குளத்துல மார்ச் 10ஆம் தேதி 12வது பரிசு எழுதிட்டு அந்த பாப்பா வர்றாங்க. சாயந்தரம் 6:30 மணிக்கு அந்த வீட்டுல கழிப்பறை இல்லை, தோட்டத்துக்கு போறாங்க. 8 மணி வரைக்கும் வரல. 8 மணி வரைக்கும் வரல. தந்தை தாய் உள்ளூர் இருக்கக்கூடிய காவல் நிலையத்துக்கு புகார் கொடுக்க செல்லும் போது என்ன சொல்றாங்கன்னா, இல்ல 17 வயசு குழந்தை, நாங்க புகார் எடுத்துக்க மாட்டோம், விளாத்திக்குளம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்துக்கு போன. அடுத்த நாள் தாய் 12 அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் இருக்கக்கூடிய காவல் ஆய்வாளர் சொல்றாங்க, போட்டோவை பார்த்துட்டு இந்த பொண்ணு யாரு கூடாது ஓடி போயிருக்கோம், எல்லாத்தையும் துவாயிட்டு வாங்க, நான் கம்ப்ளைண்ட் எடுக்க மாட்டேன். அதை நான் சொல்லல, அந்த பெண்ணுடைய தாயார் சொல்றது உங்களுக்கு நான் சொல்றேன். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு எப்படி கெட்டு போயிருக்கிறது என்பதற்கு விளாத்திக்குளத்துல இந்த சகோதரி காணாமல் போய் அந்த பெற்றோர்கள் 24 மணி நேரம் ஒரு காவல் நிலையத்திலிருந்து இன்னொரு காவல் நிலையத்துக்கு அலைந்தது சாட்சி. 15ஆம் தேதி மத்தியானம் 3 மணிக்கு அந்த ஊருடைய ஒதுக்குப்புதர் முன்புதல்ல அந்த குழந்தையுடைய சடலத்தை தூக்கி வைத்து விட்டு கலைவர்கள் சென்றிருந்தார். இன்னைக்கு 7 நாள் ஆச்சு, 7 நாள் ஆச்சு. கனிமொழி போறாங்க, அந்த ஊரே சேர்ந்து அக்கா கனிமொழி அவர்களை துரத்தி விட்டார்கள், ஊருக்குள்ளே வராதுங்க. இந்த அளவுக்கு தமிழகத்தில் ஒரு குற்ற சம்பவம் என்பது இதற்கு முன்பு நடந்த குற்ற சம்பவத்தை விட கோரமாக, கேவலமாக இருக்கிறது. கூட்டு பலாத்காரம் என்பது தமிழகத்தினுடைய சரித்திரத்தை நாம் பார்த்தது கிடையாது, கேட்டது கிடையாது. 5 ஆண்டுகள்ல ஒரு 2-3 வழக்குகளை கேட்டு மாதம் தமிழகத்துல கூட்டு பலாத்காரம் என்பது மாதம் கேட்கிறோம். ஐயாவுக்கு பல காலம் இருக்கு. ஒரு லிஸ்ட் வச்சுக்கிறவங்க திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உறுப்பினர்கள் மட்டுமே, பொறுப்பில் இருக்கிறவர்கள் மட்டுமே கடந்த 5 ஆண்டுகள்ல எத்தனை குற்ற சம்பவங்கள், பாலியல் வன்கொடுமை மட்டும் சென்றிருக்கிறார்கள் கையில லிஸ்ட் எடுக்க வேண்டிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உறுப்பினர்கள் மட்டும். 2021 ஆரம்பிச்சா பொள்ளாச்சியை வீட்டில் தனியாக இருந்த பெண்ணிடம் சிறுமிச்சம் செய்த திமுக நிர்வாகி காளியப்பன் ஆரம்பித்து 4வது பக்கத்துல விமானத்துல ஒரு திமுக கவுன்சிலர் விமானத்துல போறார். இந்தியாவுடைய ஏர்ஹோஸ்டஸ் கையை பிடித்து 1 வாரத்திற்கு முன்பு பிடிச்சு நிறுத்து மடியில் உட்கார வச்சு முத்தம் கொடுக்க போறார். அந்த ஏர்ஹோஸ்டஸ் விமானம் தரை இறங்கிய பிறகு போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து திமுக கவுன்சிலர் தீர்ப்பு வச்சிருக்கிறார். திமுகவை கவுன்சிலருடைய பேர் பிரபாகர். திமுகவை பொறுத்தவரை
கீழே இருக்கக்கூடிய நிலத்தில் இருக்கக்கூடிய சகோதரிகள் மீதும் தப்பான முறையில கை வைக்கிறோம். மேல பிறக்கிறாங்க அங்கு இருக்கக்கூடிய விமான பதிப்பு மீதும் கை வைக்கிறோம். ஒரு பக்கம் இந்த தவறுக்கு காரணம் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தொண்டர்களே முன்னாடி இருந்து தப்பு பண்றாங்க. இரண்டாவது, முதலமைச்சரை பொறுத்தவரை தமிழகத்தில் ஒரு டிஜிபி பொம்மை செப்டம்பர் 1ஆம் தேதி 7 மாசத்துக்கு முன்னாடி தமிழகத்தினுடைய பொறுப்பு டிஜிபியாக வெங்கட்ராமன் கொடுத்திருக்கார். பொறுப்பு டிஜிபி இல்ல, பொறுப்பு டிஜிபி. அந்த டிஜிபி என்ன அதிகாரத்தில் செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் 8வது மாசம் இந்த டிஜிபி போடும். டிசம்பர்ல அந்த டிஜிபி நீங்க போறாரு. பொறுப்பு டிஜிபி போட்டார். இன்னைக்கு தமிழகத்தில் பொறுப்பு டிஜிபி இருக்கு. தேர்தல் ஆணையத்திடம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வலியுறுத்தி இருக்கின்றார்கள். முதலில் தமிழகத்திற்கு ஒரு முன்னேற டிஜிபி கொடுக்கணும். ஒரு பக்கம் காவல்துறையினுடைய கையை கட்டி போட்டு வைத்திருக்கின்றார்கள். கோவை புதூர் இல்லையா, கோவை புதூர் ஒரு எஸ்பி கைது பண்றாங்க பாலியல் வன்கொடுமைக்கு. எஸ்பி எத்தனை பேருக்கு தெரியும்? அந்த எஸ்பி தன்னுடைய அலுவலகத்துல பணி செய்யக்கூடிய 45 வயது இருக்கக்கூடிய அந்த காவல்துறையில் இருக்கக்கூடிய சகோதரிய செப்டம்பர் மாதம் தன்னுடைய அறையில துன்புறுத்துகின்றார். அக்டோபர் மாதம் அறையில துன்புறுத்துகின்றார். டிசம்பர் மாதம் துன்புறுத்துகிறார். அந்த சகோதரி காவல்துறை சீனியர் இருக்கக்கூடிய சகோதரி ஜனவரியில போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. ஜனவரி. அதன் பிறகு தமிழக காவல்துறை அவங்களாம் உள்ள ஒரு கமிட்டி வச்சு என்கொயரி பண்றாங்க. பிப்ரவரி 12ஆம் தேதி இந்த எஸ்பி தப்பு பண்ணிருக்காங்க ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. எஸ்பி சஸ்பெண்ட் ஆயிடுறார். எஸ்பி கைது கிடையாது. பிப்ரவரியா கைதே பண்ணீங்க. காவல்துறைக்கு சொல்ல நிறைய பார்த்திருக்கீங்களா? கோவை பட்டாளியம் நடந்த நிகழ்வு. காவல்துறையுடைய எஸ்பி 45 வயதில் கூடிய காவலர் மீது பாலியல் வன்கொடுமை வழக்கு காவல்துறைக்கு போகல, அலுவலகத்துக்குள்ள முடிக்கிறார். 1 மாத காலம் பொறுத்திருந்த பெண்மணி மார்ச் 12ஆம் தேதி இவங்களா போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கிறாங்க. அதன் பிறகு அந்த எஸ்பி கைது செய்யப்பட்டிருக்கிறார். நீங்க நினைக்கிற மாதிரி நேற்று தப்பண்ணார், இன்னைக்கு கைது பண்ணீங்க. செப்டம்பர்ல தப்பண்ணார், அக்டோபர்ல தப்பண்ணார், டிசம்பர்ல தப்பண்ணார், மார்ச்ல கைதாகிறார். 2வது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி, ஐயா ஸ்டாலினுடைய ஆட்சியினுடைய தவிர காவல்துறையுடைய கையை கட்டி போட்டு அவங்களுக்கு எந்த விதமான அதிகாரமும் கொடுக்காது. முதலமைச்சர் ஒரு காவல்துறை ரிவ்யூ மீட்டிங் இருக்கிறாருன்னா எதுமையை கேட்பாரு. இப்ப சொல்லிருக்கே எதுமையை நடவடிக்கை எடுத்துன்னு கேட்பாரா? அவருக்கு பதவி கொடுத்தீங்கன்னா செகண்ட் ஓட்டிங்கன்னு கேட்கிறாங்க. அவருக்கு டிஜிபி ஐபிஎஸ் ஆஃபீஸர் உட்கார வச்சா அவருக்கு என்ன தெரியும்? என்ன பேசுவார்? என்ன ரிவ்யூ பண்ணுவார்? ஒரு முதலமைச்சராக என்ன பண்ணுவார்? முதலமைச்சராக மட்டும் மாறி இருக்கிறார். சின்ன பசங்க, படிக்கிற பசங்க, அவங்க அலுவலகத்தை கூட்டிக் கொண்டு நியூஸ் போட்டுக் கொண்டிருக்கக்கூடிய முதலமைச்சர் தனக்கு கீழே நடக்கக்கூடிய எந்த ஒரு குற்றத்திற்கும் எங்கேயுமே அக்கறை கொடுக்கவில்லை. அதனால்தான் அருமை சொந்தங்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, குழந்தைகளே, ஒரு குழந்தையை வைத்திருக்கக்கூடிய தாய் இந்த முறை உங்களுடைய வாக்கு தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு மட்டும்தான் இருக்க வேண்டும். அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு மட்டும்தான் இருக்க வேண்டும். மக்களுக்கு மட்டும்தான் இருக்க வேண்டும். தாமரைக்கு மட்டும்தான் இருக்கணும், சிக்கலுக்கு மட்டும்தான் இருக்கணும், மாம்பழத்துக்கு மட்டும்தான் இருக்கணும், சைக்கிளுக்கு மட்டும்தான் இருக்கணும். இந்த முறை ஒரு குழந்தை வைத்திருக்கக்கூடிய அவங்களை பத்தி நான் பேசல. இன்னைக்கு ஆட்சி அதிகாரம்னா அது ஒரு இயந்திரம். அந்த இயந்திரத்தை எப்படி இயக்குவதில் திறமை ஒரு மனிதனுக்கு இருக்கு. சட்டமன்ற உறுப்பினர்களாக, அமைச்சர்களாக, முதலமைச்சராக இருப்பவர்களுக்கு ஒரு இயந்திரத்தை இயக்க தெரியும். இன்னைக்கு எத்தனையோ பேர் புதுசா வர்றாங்க, நாங்க செய்யறோம், அவங்க செய்யறோம். ஆனால் இந்த முறை உங்கள் வாக்கை மிக கவனமாக, இதற்கு முன்பு ஆண்ட கட்சிகள், இதற்கு முன்பு சட்டமன்றங்களை கட்டுக்கோப்பாக வைத்திருந்த கட்சிகள், உங்களுடைய பெண் குழந்தைக்கு பாதுகாப்பு மறுபடியும் சொல்றாங்க. 39,999 வழக்குகள் 5 ஆண்டுகள்ல 18 வயசுக்கு இருக்கக்கூடிய பெண் குழந்தைகள், ஆண் குழந்தைகள் 40,000க்கு ஒரு வழக்கு குறை. வருடத்திற்கு 8,000 வழக்கு. ஏற்றுக்கொள்ள முடியாது. ஒரு தமிழ் சமூகத்துல பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய இந்த குற்றத்தை நாம் யாரும் ஏற்றுக்கொள்ள கூடாது. அது ஆணாக இருந்தாலும், யாராக இருந்தாலும், பெரியவர்களாக இருந்தாலும் இந்த ஆட்சி வேண்டாம் என்கின்ற ஒற்றை முடிவு நீங்கள். அதே மாதிரி இளைஞர் பெருமக்கள் பெருமளவில் அவர்கள் ஆட்சிக்கு வந்த போது என்ன சொன்னாரு? நான் ஆட்சிக்கு வந்து 5 ஆண்டுகளில் 3,50,000 பேருக்கு அரசு வேலை, 5 லட்சம் பேருக்கு தனியார் வேலை, 5 லட்சம் பேருக்கு வருஷத்துக்கு தனியார் வேலை, அரசு வேலை மொத்தமாக 3,50,000, 43,000 பேருக்கு அரசு வேலை கொடுத்திருக்காங்க. 43,000 பேருக்கு 43,000 பேருக்கு இந்த 5 ஆண்டுகள் அரசு வேலை. சொல்லுங்க, 3,50,000 வெளியே போவாங்க. ஸ்விக்கி, ஜொமேட்டோ எவ்வளவு கஷ்டப்படுறாங்க நம்முடைய குழந்தைகள், எவ்வளவு கஷ்டப்படுறாங்க.
இந்த புண்ணியில வெயில்ல எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, எவ்வளவு கலைகள், எவ்வளவு குற்றங்கள் இந்த சமுதாயத்தில் நடக்குது. ஒரு பக்கம் ட்ரக்ஸுடைய போக்கு. நீங்களே பாருங்க, இன்னைக்கு உங்களுக்கு காவல்துறையுடைய அதிகாரத்தை உங்களுக்கு கொடுத்தா நீங்க வீட்டு பக்கத்துல போய் ட்ரக்ஸை பழக்க நீங்க புடிச்சு வந்துருவீங்க. தமிழகத்துல காவல்துறை எவ்வளவு புடிச்சிருக்காங்கன்னு பாருங்க. 5 ஆண்டுகள்ல தமிழகத்தினுடைய காவல்துறை மொத்தமாக பிடித்திருக்கக்கூடிய கஞ்சா 65,518 கிலோ. அவ்வளவுதான் இல்ல, 65,000 கிலோ, 65,000 கிலோ மொத்தமா 5 வருஷத்துல பிடிச்சிருக்காங்க. இருக்கக்கூடிய தாய்மார்களுக்கு ஒரு சிறப்பு போலீஸ் அதிகாரத்தை கொடுத்தா நாளை காலையிலுக்குள்ள 3 லட்சம் கிலோ பிடிச்சு வந்துருவாங்க. அவங்களுக்கு தெரியும் பள்ளிக்கூடங்கள் எங்க இருக்குது, எங்க யாரு வந்து விற்கிறாங்க. தமிழகத்தில் மொத்தமாக செயற்கை போதைப் பொருள், சிந்தட்டிக் ட்ரக் ரொம்ப முக்கியம். இன்னைக்கு இந்த சிந்தட்டிக் ட்ரக் தான் குழந்தைகளை பாழாக்கி கொண்டிருக்கிறது. அமித்ஷாஜி அவர்களுடைய இலாக்கா வெளியில மிக தெளிவாக இருக்கின்றார்கள். இந்தியா முழுவதும் இதை கட்டுப்படுத்தும். ஆனா தமிழகத்தில் மட்டும்தான் சிந்தட்டிக் ட்ரக்கினுடைய புழக்கம் வருடம் அதிகமாகிக் கொண்டிருக்கிறது. ஆனா எவ்வளவு பிடிச்சாங்க? 8,025 கிலோ சிந்தட்டிக் ட்ரக், செயற்கையான போதைப் பொருளை பிடித்தது 8,025 கிலோ. கஞ்சா பிடித்தது 65,000 கிலோ. ஆனா ஒரு பிரஸ் கான்பரன்ஸ் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள், நம்முடைய அண்ணன் மணிநாயர் அவர்கள் எல்லாம் சொல்றாங்க, தமிழகத்திலே பெண்களுக்கு எதிரான குற்றம் அதிகமாயிருச்சு. ஆனா முதலமைச்சராக இந்த பேச வேண்டியவர் முதலமைச்சர் பேச மாட்டார். உள்துறை செயலாளர், பொறுப்பு டிஜிபி, அவங்க எல்லாம் உட்கார்ந்து 5 பேர் பேசுறாங்க. சொல்லக்கூடிய தவறுகளுமே தப்பு. முதலமைச்சர்கள் நேரடியாக பேசாம மதிப்பு முடிவு போறாரு. பெண்களுக்கு எதிரான சட்டம் ஒழுங்கு பாதிக்கப்பட்டிருக்கிறது. கஞ்சா புழக்கம் அதிகமாக இருக்கிறது. செயற்கை கஞ்சா புழக்கம் அதிகமாக இருக்கிறது. எல்லா விதப்பட்ட சின்ன குழந்தைகளிலிருந்து உள்நாட்டு வரை யாருக்கு உண்மை. இன்னைக்கு கோயம்புத்தூர் இந்த பகுதியிலும் பாத்தீங்கன்னா கல்லூரியிலிருந்து வரக்கூடிய 10 ரூபாய் பாலாஜி அடிக்கடி கோயம்புத்தூருக்கு வருவார். இந்த வரையும் பெரிய நம்பிக்கையோடு சுற்றிக் கொண்டிருக்கின்றார். இன்னைக்கு நாம் இங்கே ஆர்ப்பாட்டம் செய்து கொண்டிருக்கின்றோம். ஆனா அந்த 10 ரூபாய்க்காரர் எங்க இருக்காருன்னா டெல்லி சிபிஐ அலுவலகத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கின்றார். சிறையில் இருப்பாரு, வெளியே சிபிஐ அலுவலகத்தில் இருப்பார். ஒரே ஒரு கணக்கு மட்டும் நான் சொல்றேன். தமிழகத்துல டாஸ்மார்க்குடைய கணக்குப்படி கடந்த 5 ஆண்டுகள்ல மொத்தமாக விற்கப்பட்ட பாட்டில், 5 ஆண்டுகள்ல டாஸ்மாக் விற்ற பாட்டில் பாத்தீங்கன்னா 1,495 கோடி பாட்டில். கஞ்சா கம்மிதான், 6,100 கிலோ தாங்க. சிந்தட்டிக் கம்மிதான். டாஸ்மார்க்ல விற்கப்பட்ட பாட்டில், ஒரு பாட்டில் எடுத்தீங்கன்னா 1,495 கோடி பாட்டில். முதலமைச்சர் சொன்னார், நான் சொல்லிங்க ஸ்டாலின் வந்து இதற்கு முன்பு எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது 10 ரூபாய் கணக்கு சொன்னார். அப்ப 1,495 கோடி பாட்டிலுக்கு 10 ரூபாய் போட்டோம். இந்த சாராய மற்றும் சம்பாதிப்பது மட்டுமே 14,950 கோடி ரூபாய். பாட்டிலுக்கு 10 ரூபாய் நீங்க கணக்கு போட்டீங்கன்னா 14,950 கோடி ரூபாய். நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடியை சொன்னது போல முதல் குடும்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் அந்த பணம் 6 ரூபாய் பாய்ந்து கொண்டிருக்க 14,950 கோடி எல்லாருடைய கையில் இருக்கு. அதே கையில பெண்களுடைய மொத்தமும் இருக்கு. அதே கையில சின்ன குழந்தைகளுடைய அனுகூலம் இருக்கு. ஆனால் எவ்வளவு பணத்தை வாரி இறைத்தால் ஜனநாயகத்தை விலை பேசினால் இந்த கூட்டத்தில் அண்ணன் எஸ் பி வேலுமணி அவர்கள் சொன்னது போல நாம் தெளிவாக இருக்க வேண்டும். இந்த முறை நாம் வாக்கு செலுத்துவது மட்டுமில்லை. அன்னை 10 சொன்னாங்க, 10 பேருக்கு நீங்க பேசி அவங்க 10 பேர், அவங்க 10 பேர். அடுத்த 40 நாட்கள் 35 நாட்கள் எல்லாத்துக்கிட்டும் நீங்க பேசி இந்த ஆட்சி நமக்கு வேண்டாம் என்கின்ற ஒற்றை கருத்து நீங்க இருக்கணும். அன்பு சொந்தங்களே, நம்முடைய நோக்கம் இந்த மாதிரி திராவிட முன்னேற்ற கழக சக்தியை தூக்கி எறிய வேண்டும். எனவே நமக்கு விழிப்புணர்வு இருக்கக்கூடாது. தூக்கி எறிய வேண்டும் என்றால் தமிழகம் நம்மை மன்னிக்காது என்பதை நம்ம எல்லோரும் உணர்ந்து கொள்வது. மக்களுடைய எதிர்பார்ப்பு வேற சித்தாந்தம், வேற கட்சி யாராவது இருந்தாலும் கூட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பின்னால் அணிவகுத்து நிற்க வேண்டிய கடமை கட்டாயம் இருக்கு. என மக்கள் முதலமைச்சரை பார்த்து ஓட்டு போடுவாங்க. தமிழகத்தில் அதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து வரக்கூடிய காலத்துல 35 நாட்களும் கூட அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவருடைய சாதனையை சொல்லும். மக்கள் வந்து யார் முதலமைச்சர் என்கின்ற கணக்கை பார்க்கும் பொழுது நம்முடைய அண்ணன் முன்னேறம் இருக்கிறது. நம்முடைய கடமை என நம்முடைய கட்சி அந்த பொறுப்பை நம்மளை நம்பி கொடுத்திருக்கிறாங்க. நாங்களும் சிறப்பாக செய்யணும். கழகத்தினுடைய தொண்டர்கள், கூட்டணி கட்சியினுடைய தொண்டர்கள் ஒருங்கிணைந்து பலமாக ஒரு ஆணை பலத்தோடு நடத்துகிறார்கள். பெரிய புராணத்துல மனநீச்சவனை பற்றி சொல்லுவாங்க. ஒரு அரச காவலன் எப்படி இருக்க வேண்டும் என்றால் தன்னால பிரச்சனை வரக்கூடாது,
தன்னுடைய பரிசனத்தினால பிரச்சனை வரக்கூடாது, பகைவர்களால பிரச்சனை வரக்கூடாது, கல்வர்களால பிரச்சனை வரக்கூடாது, மிருகங்களால பிரச்சனை வரக்கூடாது. இந்த ஐந்தையும் ஒரு அரசன் செல்ல கையாண்டன அந்த அரசனுக்கு அரச காவலன் என்கின்ற பெயர். அது மனுநீதி சோழனுக்கு இருக்கிறது. மகன் கத்து பண்ண மகனை வெளியே போட்டு பேர வச்சு ஏற்றினார். ஆனா இன்னைக்கு அரச காவலன் என்று சொல்லக்கூடிய நம்முடைய முதலமைச்சர் நீங்க பாருங்க, அவரால பிரச்சனையா? அவராலதான் முதல் பிரச்சனை. ஏன்னா ஆட்சி செய்ய தெரியல. பரிசனம்னா கூட இருக்கக்கூடிய உறவினர்கள், உறவினர் பிரச்சனை. ஆனா இந்த நீதிமன்றத்தில் இத்தனை பேர் இருக்கிறாங்க, கேட்டு பாருங்க. பெண் என்கின்ற அமைப்பு முதலமைச்சருடைய மருமகன் சபரிஷன் நடத்துறாங்க. யாராவது இன்னைக்கு எஸ்பி வேலுமணி பேசினது இன்னைக்கு நல்லா ஒரு 3 நிமிஷம் முன்னாடி தேர்தல் ஆணையம் வந்ததற்கு முன்னாடி போட்டிருந்தாங்கன்னா எடிட்டுக்கு போன் பண்ணி நடத்துவாங்க. இன்னும் வேலுமணி பேசுறது 3 நிமிஷம் போடுறீங்க, இந்த சாலிமையை போறது 2 நிமிஷம் தான் போடுறீங்க. பல திருப்பதில வானத்தை பேசியிருந்தா காலையிலிருந்து இரவு வரை எடிட்டருக்கு இது மட்டும்தான் பிரச்சனை. யாரு கண்ட்ரோல் பண்றான்? சபரீசன் என்கின்ற ஒற்றை நபர் பெண் என்கின்ற அமைப்பை வைத்துக் கொண்டு கடந்த 6 மாதத்துல மட்டுமே 25 கோடி ரூபாய் சமூக அலுவலகத்துக்கு அந்த நிறுவனம் செலவு பண்ணியிருக்கிறாங்க. சாராயப்பணம் 14,950 கோடி, 1495 கோடி பாட்டில் 10 ரூபாய் கணக்கு போடு. அவர்களும் தாண்டி குற்றங்கள் என்று கொண்டிருக்கிறார். அருமை சொன்னாங்க, எப்படியே தாண்டி வந்துட்டோம். 5 ஆண்டுகள் கடந்து வந்துட்டோம். காட்டாட்சியை தாண்டி வந்துவிட்டோம். இன்னும் 35 நாட்கள் நம்ம என்ன தேவைகளை போல வீடு வீடாக கிராமம் கிராமமாக அண்ணன் அவர்கள் சொன்னது போல இந்த பகுதியினுடைய எல்லா சட்டமன்றத்தையும் கூட தேசிய ஜனநாயக கூட்டணி வென்றிருக்கிறது. இதற்கு முன்பு நான் 7 மணி நேரம் தொண்டாமுத்தூர் சொன்னேன். ஆனா நீங்க பண்ண பெரிய 2021 என்னன்னா 10 வெற்றி பெற்றது. அப்ப வானதி சீனிவாசன் வெற்றி பெற்றாங்க. பாரதிய ஜனதா கட்சியினுடைய எம்எல்ஏ வந்தாங்க. அதற்கு முக ஸ்டாலின் கோயம்புத்தூர் கொடுத்த பரிசு என்னன்னா கோவிட் மருந்து நிறுத்தி வைப்பது நமக்கு கிடைத்த பரிசு. 2021 தமிழகத்துல மக்களுக்குள்ள கொடுத்த கோவிட் மருந்துக்கும் கோயம்புத்தூர் கொடுத்ததும் பெருக்கப்பட்ட குறைவு. அடுத்த மாதம் குறைவு, ஜூன் மாசம் குறைவு. எல்லாம் ஆர்ப்பாட்டம் நடத்திய பிறகு முதலமைச்சர் கம்பெனி காலையில இஎஸ்ஐ மருத்துவமனை சிங்கானூருக்கு வந்துட்டு அப்படியெல்லாம் இன்னும் நாங்க ஓரவஞ்சனைக்காரன் கிடையாது, கோயம்புத்தூருக்கு கொடுத்தோம். போன முறை கோயம்புத்தூர் என்ன செய்தார்களோ இந்த முறை தமிழகம் அதை செய்ய இருக்கின்றார்கள் என்று சொன்னது உங்களுடைய புரிஞ்சுக்கணும். சமீபத்தில் தயாநிதி மாறன் ஒரு மேடையில பேசுறார், மற்றத்தில் சத்யபாய் பாலாஜி இருக்கிறார். தயாநிதி மாறன் சொல்லுகின்றார், இந்த கோயம்புத்தூர்காரன் குசும்புக்காரங்க கோயம்புத்தூர்காரன் தயாநிதி மாறன் அவங்க கிடைக்க மாட்டாங்க, பக்கத்தூரை கெடுப்பாங்க. அப்ப சத்யபாய் பாலாஜி சிரித்துக் கொண்டிருக்கிறார். கோயம்புத்தூரை பொறுத்தவரை நம்மையும் வாழ வைத்து வந்தவர்களையும் வாழ வைத்து தமிழகத்தில் இதே கட்ட கலைஞர் கருணாநிதி அவர்கள் கருணாநிதி காமராஜர் ஐயாவை 1967 தேர்தலுக்கு பின்பு நடந்த இடைத்தேர்தலை தோற்கடிக்க முடியும்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்தினார். நல்ல எங்கள் எல்லை, குமரி எங்கள் தொல்லை, குமரினாரே தொல்லைனார். அந்த நெருங்கு கன்னியாகுமரி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பக்கம் சென்றதே கிடையாது. காங்கிரசுக்கு போவாங்க, வேற கட்சிக்கு போவாங்க, அவன் திமுகவுக்கு போக மாட்டான். அவர் கோயம்புத்தூர் மக்களை தொடர்ந்து பயிற்சி கொண்டிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம். சும்மா பேருக்கு இங்க வந்து ஒரு லைப்ரரி கட்டின அதை கட்டின அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில தேங்காய் உடைச்சா இவங்க ரிப்பன் கட் பண்ணலாம். அதான் வேற ஒண்ணும் கிடையாது. கோயம்புத்தூருக்கு இவர்களாகவே கொண்டு வந்த திட்டம் எதுவும் கிடையாது. அதனால் நிச்சயமாக இந்த முறை நாம் அனைவரும் ஒருங்கிணைந்து தேசிய ஜனநாயக கூட்டணியை வெற்றி பெற செய்கின்றோம். அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதலமைச்சர் வேட்பாளராக இன்னைக்காக முதலமைச்சராக 4ஆம் தேதி நம்ம மாற்றணும். அது நம்முடைய உழைப்பு இருக்கு. நாம் எல்லோரும் சேர்ந்து ஒருங்கிணைந்து இந்த பணியை செய்ய வேண்டும் என்று சொல்லி மிக அற்புதமான இந்த கூட்டத்திற்கு நாளை பொழுது விடுகிறது. ஆனால் எதையும் கண்டுக்காம அப்படியே இருக்குது. இருந்தாலும் பரவாயில்லை, சகோதரிகள் என்று கொண்டிருக்கிறார். நீங்க மலைவரோடு தெரிஞ்சுதான் நான் வந்திருக்கிறேன். பிரம்மாண்டமான ஆர்ப்பாட்டத்தை, வெற்றிகரமான ஆர்ப்பாட்டத்தை அண்ணன் எஸ்பி வேலுமணி அவர்கள் முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கிற ஆர்ப்பாட்டத்தை, வெற்றிகரமான ஆர்ப்பாட்டத்தை நடத்தி காட்டிய உங்கள் எல்லோரும் நன்றி தெரிவித்து நம்ம பணி இன்னும் தான் இரட்டிப்பாகும். ஆனால் நாம் எல்லோரும் சுணக்கமாக இருக்க வேண்டாம், கடுமையாக ஒழிக்க வேண்டும் என்று சொல்லி வாய்ப்பு கொடுத்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்கள், பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்களுக்கு, கூட்டணி கட்சியினுடைய தலைவர்களுக்கு என்னுடைய நன்றி தெரிவித்து உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி கூறிய கட்சி தந்திரர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி வணக்கம். பாரத் மாதா ஏழை எளிய மக்கள் முதல் தொழில் செய்கிறவர்கள் அனைவரும் பாதிப்புக்குள்ளாயிருக்கிறார்கள். யாரும் திமுகவுக்கு ஓட்டு போட தயாராக இல்லை என்பதற்கு எடுத்துக்காட்டுத்தான்
குறுகிய நேரத்தில் ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த ஆர்ப்பாட்டத்தில் எத்தனை ஆயிரம் பேர் 25,000 பேர் பங்கேற்கிறார் என்று சொன்னால் திமுக ஆட்சி வீட்டுக்கு போகிற நேரம் வந்து விட்டது என்பதற்கான எடுத்துக்காட்டுத்தான் அடுத்த முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் தான் என்பது உறுதியாக சொல்வதற்கான நேரம் நெருங்கிவிட்டது என்பதை சொல்லிக்கொள்கிறேன். தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பில் அத்தனை வருவாய் மாவட்டங்களிலே மிக பிரம்மாண்டமான ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டே இருக்கிறது. முக்கிய காரணமாக இந்த ஆர்ப்பாட்டம் என்பது தமிழகத்தினுடைய பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. ஒவ்வொரு நாளும் தமிழகத்தினுடைய பெண்கள் எல்கேஜி படிக்கிற குழந்தைகள் காலேஜுக்கு போற பெண்கள் 60 வயசு ஆண்டி கூட தமிழகத்தில் இன்று சுதந்திரமாக இந்த ஆர்ப்பாட்டத்தின் போது தமிழகத்தை ஒரு இருண்ட காலத்திற்கு எடுத்து சென்றிருக்கிறது. அவர்கள் வளர்ச்சி அடைந்திருக்கிறது. இதை நாங்கள் ஈரோப்போட கம்பேர் பண்றோட பெருமை பேசிட்டு இருக்காங்க, வெற்றி பெருமை பேசிக் கொண்டிருக்கிறார் முதலமைச்சர் ஸ்டாலின். ஆனால் இன்று தமிழகம் என்பது ஒரு காலத்தில் காங்கிரஸ் ஆட்சி செய்த வட இந்திய மாநிலங்களைப் போல பெண்களுக்கான பாதுகாப்பு என்பது கேள்விக்குறியாகி எல்லாவற்றிற்கும் மேலான வருங்கால தலைமுறை கையிலே புத்தகத்தை கொடுப்பதற்கு பதிலாக போதைப் பொருட்களை கொடுக்கின்ற அரசாக இந்த ஸ்டாலின் அரசு இருக்கிறது. மக்கள் அவர்களுடைய கோபத்தை மனதிற்குள்ளே வைத்து காத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஏப்ரல் 23ஆம் தேதி ஸ்டாலின் அவர்களை வீட்டுக்கு அனுப்புவதற்காக தயாராக மக்களுடைய ஆர்வம் குறிப்பா இந்த முறை 41 பேர் கரூரில் இறந்தாங்க. அது சம்பந்தமா ஆஜராயிருக்காரு. சம்பளம் வாங்க மறுத்தாரு. ஆனால் இன்னைக்கு ஆஜராயிருக்காரு. நீதித்துறை சட்டம் அதுக்கெல்லாம் ஒரு வெளியெடுப்பு ஆகும். நீங்க வேணா வெளியே ஆளா இருக்கலாம். ஸ்டாலின் அவர்களுக்கு நம்ம வேண்டப்பட்ட ஆளா இருக்கலாம். ஆனால் கரூரில் இறந்த நபர்களுக்கு உங்களுக்கு தொடர்பு இருக்கிறது என்று மக்களுக்கு ஒரு தீவிரமான சந்தேகம் இருக்கிறது. அதனால் சிபிஐ அவர் விசாரணை கொண்டிருக்காங்க. உங்களோட கட்டளைகள்லாம் அளவே கிடையாது. ஏன்னா இப்ப சென்னை ராஜீவ்காந்தி மருத்துவமனையில உணவகங்கள் மூடப்பட்டிருக்கு மேடம். அதனால வந்து ஒரு தோசை கூட 35 ரூபா வரைக்கும் கிடைக்கிற சூழ்நிலை இன்னைக்கு இருக்கு. ஆனா வந்து மத்திய அரசை பொறுத்தளவுக்கு சிலிண்டர் ஆகட்டும் பெட்ரோல் ஆகட்டும் சகஜமா கிடைக்குது அப்படின்னு நீங்க சொல்லியிருக்கீங்க. இந்த எப்படி பாருங்க, வீடுகளுக்கான சிலிண்டர் தட்டுப்பாடு ஏன்னா வீட்டில் இருக்கக்கூடிய குடும்ப பெண்மணிகளுக்கு முக்கிய பாதுகாப்பு உண்டு. வணிக பயன்பாடு அப்படிங்கிறது எல்லாருமே வந்து வணிக பயன்பாடு ஒரு பொது இடத்துல இருக்கிறது பயன்படுத்தி அதில் சில தட்டுப்பாடு கிடையாது. தட்டுப்பாடு இருக்கிறது, தட்டுப்பாடு இல்லை. அதுவும் கூட இன்று காலை ஈரான் நாட்டோட பேசி நம்ம இந்திய கப்பல் மட்டும் அதற்கு தனியாக ஸ்பெஷல் அனுமதி வாங்கி நம்ம ஒன்று எரிவாயுவை கொண்டு வந்திருக்கிறார். அதனால எந்த விதமான ஒரு சிரமம் இல்லாமல் எல்லாம் இது வந்து இதுக்கும் ஸ்டிக்கர் ஒட்ட முயற்சிக்கிறார். பாண்டிச்சேரியில பாமகவுக்கு வந்து சரியான அங்கீகாரம் கொடுக்கல அப்படின்னு சொல்லி பாஜக மேல ஒரு குற்றச்சாட்டு சொல்லியிருக்காங்க. திமுக மாவட்ட செயலாளர்கள் இருந்தார்களோ இப்போதெல்லாம் அவர்களுக்கு புதுச்சேரி பாமக பாஜக வந்து சரியான அங்கீகாரம் உங்களுக்கு தரல, அதனால தனித்து வைக்கிறதுக்கான முடிவு எடுத்திருக்கோம் அப்படின்ற மாதிரி ஒரு பாமக சரியான அங்கீகாரம் தரலன்னு இனிமேல் அது திமுகவினுடைய கோட்டை அப்படின்னு சொல்லி செந்தில் பாலாஜி உட்பட முக்கிய தலைவர் எல்லாருமே சொல்றாங்க. ஒரே அசைன்மெண்ட் கோடிக்கணக்கில் பணத்தை கொள்ளையடிக்கிறது, அதை எப்படியாவது அவரோட வேலை ஒரு கரூர். ஆனா கொங்கு மண்டலம் தன்மானம் மிக்க ஊர், சுயமரியாதையான மக்கள், உழைக்கின்ற மக்கள் இருக்கிற ஊரு. இங்க வந்து ஊழல் பணத்தெல்லாம் என்ன கோடிக்கணக்கா கொண்டாலும் வேலை நடக்காது. கடைசி டிவிக்கே கூட்டணிகள் வருமா வராங்க. மாணவி சீனிவாசன் அம்மாவோட சேர்ந்து விவசாயிகளை நானும் கல்வித்துறை எம்பி அவர்கள் சேர்ந்து மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனிடம் சில மாதங்களுக்கு முன்பு மனு கொடுத்தோம். அந்த மனுவை ஏற்றுக்கொண்டு இன்றைக்கு இதுவரை எந்த நிதி பட்ஜெட்டிலும் தென்னை விவசாயிகளுக்கு தனியாக பிரத்யேகமாக நேரம் ஒதுக்கி பேசியதில்லை. ஆனால் நிர்மலா சீதாராமனுடைய 3.5 நிமிடம் நேரம் ஒதுக்கி தென்னை விவசாயிகளுக்காக பல்வேறு வகையான நிதியை ஒதுக்கி
அதே போல் பல்வேறு திட்டங்களை புதிதாக வரிசை கொடுத்து தென்னை விவசாயிகளுடைய உயர்வுக்காக நல்ல அறிவிப்புகளை சொல்லியிருக்கிறார். அதற்காக தமிழகத்தில் தென்னை விவசாயிகள் சார்பாக நிர்மலா சீதாராமன் அம்மையார் அவர்களுக்கு நாங்கள் எங்களுடைய நன்றியை தெரிவிக்கிறோம். பொருள் அப்படிங்கிறது இந்தியாவில் இல்லை, வெளிநாட்டில் தான் நம்ம வாங்கணும். அதுல வெளிநாட்டில் போர் நடக்கின்ற பொழுது எந்த நாட்டு கப்பலுக்கு அனுமதி இல்லை, ஆனால் இந்திய நாட்டு கப்பல்கள் மட்டும் நமக்காக மேடம் இன்னைக்கு தமிழக முதல்வர் நடவடிக்கை எடுப்பாங்களா மேடம்? நம்ம ஆதரவு அர்ஜுனா வந்து ரஜினி குறித்து ஒரு கருத்து பேசியிருக்காரு. அதுக்கு வந்து இன்னைக்கு ரஜினி ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. அது வந்து எனக்காக பொருள் கொடுத்த எடப்பாடி பழனிசாமி ஆகட்டும், நயினார் நாகேந்திரன் ஆகட்டும், எல்லாருக்கும் நான் நன்றி சொல்கிறேன். காலம் பேசாது ஆனால் காத்திருந்து பதில் சொல்லும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. அதை பற்றி எடுத்து ரஜினிகாந்த் அவர்களுடைய குரல் என்பதும் அவர்களுடைய எண்ணம் என்பதும் தமிழக அரசியலில் எப்போதுமே அதற்கு ஒரு வேல்யூ இருக்கு. அதனால ரஜினிகாந்த் அவர்களை குறைவாக மதிப்பிடுவதும் அவருடைய ஒரு அரசியல் ரீதியான பங்களிப்பை பற்றி தவறாக பேசுவதும் அதில் அரசியலில் ஒரு கத்துக்குட்டியாக இருக்கக்கூடிய நபர் பேசுவது என்பதும் மிக மிக கண்டனத்துக்குரிய விஷயமாக நான் பார்க்கிறேன். மேடம் இப்போ கீழடி உள்ளிட்ட 8 இனங்களுக்கு வந்து மத்திய அரசு இன்னைக்கு அனுமதி கொடுத்துருக்கு. அதுக்கு முதல்வர் என்ன சொல்லியிருக்காருன்னா, எங்களுடைய தொடர் அழுத்தம் காரணமாக தான் இந்த அனுமதி எங்களோட போராட்டத்துக்கு கிடைச்ச வெற்றின்னு சொல்லி பதிவு பண்ணியிருக்காரு முதல்வர். எப்படி பாருங்க? கீழடி விட பழமையான இடம் ஆதிச்சனம். கீழடி தமிழர்களுடைய பாரம்பரியத்தை உண்மையை சொல்லக்கூடிய சான்று இடம். அதுல மத்திய அரசு நாங்கள் ஆராய்ச்சி பண்ண தயாரா இருக்கோம்னு சொன்னதுக்கு அப்புறம் கூட இல்ல நீங்க வேண்டாம் நாங்களே அதை பண்ணிக்கிறோம் அப்படின்னு ஸ்டேட் கவர்மெண்ட் சொன்னாங்க. எதுக்காக? கீழடி எங்களோட பெருமை, தவறே கிடையாது. மாநில அரசு நீங்க பண்றீங்களா பண்ணுங்க அனுமதி கொடுத்தாங்க. ஆனால் அதை விட பழமையான ஆதிச்சநல்லூர் சான்றுகள் என்பது கீழடியை விட பழமையான